ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஹேர் கேர்ல வந்து புதுசா நான் ப்ளோ ட்ரையிங் அதுவும் இந்த ஒரு பிரஷ் வச்சு எங்க அந்த பிரஷ்? இந்த பிரஷ் வச்சு நான் வந்து ப்ளோ ட்ரையிங் ட்ரை பண்ண போறேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு. இந்த ப்ளோ ட்ரையிங் பிரஷ் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணி என்னுடைய முடி நான் எப்படி வந்து கொஞ்சம் டேம் பண்ணுவேன். அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? என்னுடைய அப்டேட்டட் ஹேர் கேர் ரொட்டீன் என்ன? அப்டின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பேசிக்கலி ஹேர் வாஷ் பண்ணதுல இருந்து என்னலாம் பண்ணுவேன் அப்டின்றதையும் நான் உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே எலாபரேட்டடா நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஆயிலிங் எடுத்துக்கலாம். நான் ஜிம் போக ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகும். ஸ்கேல்ப் முதல்ல கிளீனா இருக்கணும். நான் ஆயில் பண்றதுக்கு. ஸ்வெட் ஆகி அழுக்கா இருக்கிறதுல வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், மறுபடியும் ஆயில் பண்ணி அத மறுபடியும் வாஷ் பண்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டு பண்ற வேலைகள்லாம் வந்து செய்ய மாட்டோம். பேசிக்கலி சோம்பேறில. ஸோ அதனால இந்த ஆயிலிங் வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஐ ரியலி மிஸ் ஹேர் ஆயிலிங் பார்ட். ஸோ ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் அடுத்து யூசுவலா பண்றதே தான். ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் பண்றதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில டிப்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா ஹேர் வாஷ் பண்றது அப்படின்றது. ஜிம் போக ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு 3 டே எவ்ரி 3 டே அந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். பீப்ளண்டோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரீசென்ட்டா நான் நெறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ட்ரை பண்ண இருக்கு அப்படின்றதுனால. ஸோ பீப்ளண்ட்ல வந்துட்டு இந்த இன்டென்ஸ் மாய்ஸ்சர் கேர்ன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரைட்ஸா இருந்துட்டு இருக்கு ரீசென்ட் டைம்ல. இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் த இயர் இந்த டிரான்சிஷன் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இவங்கதுல என்ன புடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்படியே ஒரு சாலூன்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஹேர் கேர் பண்ணிட்டு வந்த மாரி, ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்த மாரி எஃபெக்ட் குடுக்கும். முக்கியமா இந்த கண்டிஷனரோட அந்த வாசனை. பீப்ளண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியம் ஹேர் கேர் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் பிராண்ட். இவங்கள்ல வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸும் இருக்கும். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். லைக் ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம் இந்த மாதிரியான விஷயங்கள். இதுல ஹோஹோபா அண்ட் வைட்டமின் இ இருக்கு. இது உங்களுக்கு உங்களுடைய முடிய வந்து நரிஷ் பண்றதுக்கு, ஸ்கேல்ப்ப மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு, இப்போ நெறைய ட்ரை ஸ்கேல்ப்லாம் வரும்ல, அந்த பிரச்சனைலாம் வந்து சரி பண்றதுக்கு, மேனேஜபிள் ஆக்குறதுக்கு, ஷைன் குடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட். ஸோ நான் வந்து நார்மலா ஷாம்பூ பண்ற மாரி பண்ணிப்பேன். ஆனா என்னுடைய மெத்தட்ல இது நெறைய பேர் ஃபாலோ பண்றதாவும் இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, டைல்யூட் பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணீல மக்ல தண்ணி எடுத்துட்டு ஷாம்பூ அதுல போட்டுட்டு டைல்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்னுடைய முடியில போட்டு மசாஜ் பண்ணுவேன். அத போட்டு வாஷ் பண்ண அப்புறம் கண்டிஷனர். ஒரு வாட்டி தான் ஷாம்பூ பண்ணுவேன். கண்டிஷனர் போட்டு என்னுடைய முடியில கொஞ்ச நேரம் அத ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அத வந்து வாஷ் பண்ணிடுவேன். இதான் பேசிக்கலா யூசுவலா பண்ற அதே ப்ராசஸ் தான். இந்த பனி டைம்க்கு, இந்த மழை அப்பப்போ வந்து போற டைம்க்கு உங்க முடி ரொம்ப ஃப்ரிஸியா, அன்மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன். இது பீப்ளண்டோட அஃபிஷியல் வெப்சைட். Amazon, Nykaa அண்ட் Flipkartல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ பீபிள்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஆல்சோ பீப்ளண்ட் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா, உங்க ஆர்டர் வந்து ஒரு விமன் எம்பவர்மென்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போது சாம்பவ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலியமா டை அப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான விமனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம சார்பா பண்ற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலா இப்போ வீடியோலாம் எடுக்கல, வெளிலலாம் போல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்டா என்னுடைய ஹேர் வாஷ் பண்ண நாள் எதுவுமே அதுக்கு பண்ணாத மாதிரி பார்த்துப்பேன். லைக் அப்படியே ஃபுல்லா நார்மல் நேச்சுரல் ஏர்ல வந்து காய வைக்க பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் தான் ஃபுல்லா நான் வந்து செய்வேன். ஏன்னா, எனக்கு வந்து என்னுடைய அந்த ஸ்கேல்ப் வந்து ஈரமா என்னோடேன்னு இல்ல, ஜென்ரலாவே. ஸ்கேல்ப் ஈரமா இருக்கும்போது நீங்க முடிய ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்களேன், செம்மையா கொட்டும். ஓகே. ஸோ, அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு 100, 200% காய விட்டுருவேன். ஸோ, ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு நான் எதுவுமே வந்து என் முடிக்கு மோஸ்ட்டா செய்ய மாட்டேன். பட் இது வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எங்கேயா வெளியில போறேன்ற பட்சத்தில ஹேர் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து டவல் எதுவும் ப்ரிஃபர் பண்ணாம, காட்டன் டீ ஷர்ட் வச்சு உங்களோட தல முடிய வந்து நீங்க கட்டிக்கோங்க. அது எப்படி வேணா கட்டிக்கோங்க. நான் வந்து இப்படி மேல டர்பன் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து கட்டிப்பேன். ஏன்னா, அது கொஞ்சம் வால்யூம் குடுக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல முடிய தூக்கி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால, அது வால்யூம் குடுக்க போது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான். அடுத்தது இது ஒரு 70% காஞ்சிரும். 70, 80% காஞ்சிரும். அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு லீவ் இன் சீரம் இல்லனா லீவ் இன் ஆயில் அத எடுத்து என்னுடைய முடியில நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த டேங்கிள்ஸ் எல்லாம் சிக்கெல்லாம் வந்து உடைக்கும். அண்ட் கொஞ்சம் முடிய வந்து மேனேஜபிள் ஆக்கும். இந்த மாரி கொஞ்சம் முடி ஈரமா இருக்கும்போது அத போட்டீங்கன்னா, முடி வந்து கண்டிஷன் ஆகும் எக்ஸ்ட்ராவா. ஸோ அத பண்ணிப்பேன். அடுத்தது வந்து ப்ளோ ட்ரையிங் நான் பண்ணவே மாட்டேன். இப்ப தான் ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்தா பண்ணிட்டுருக்கேன். இந்த மழை டைம் ஸ்டார்ட் ஆனதுலருந்து பார்த்தீங்கன்னா, முடி சீக்கிரமா காய மாட்டேங்குது.
அண்ட் இன்னொன்னு நான் ஜிம் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனையா தண்ணி எடுத்து ஊத்துவேன். இந்த முடியோட அந்த எண்ட் ஏரியா, ரொம்ப ஸ்வெட்டான ஏரியாலாம் ஷாம்பு பண்ணாம சும்மா தண்ணியால மட்டும் வாஷ் பண்ணுவேன், இந்த ஸ்வெட் போறதுக்காக. ஸோ அது வந்து ஈரமாவே இருக்கும், சீக்கிரமா காயாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, ப்ளோ ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். சினுக்கோலி கம்பி நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து காமிச்சேன். இது வந்து இந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அகைன் முடி கொஞ்சம் ஈரமா இருக்கும்போது அது சிக்கெடுக்கணும் அப்படின்னும்போது, இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஈஸியா வந்து இந்த சிக்கெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் இத பத்தி பேசும்போது சிலர் கேட்டிருந்தீங்க, "இத நான் எங்க வாங்குறது?" அப்படின்னு. நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ல தான் வாங்குனேன். இத நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ப்ராப்பரா இது கிடைக்கல. ஸோ நீங்க நார்மல் உங்க ஏரியா ஃபேன்சி கடையெல்லாம் இருக்கும்ல, அதுல இருக்கான்னு பாருங்க. உங்க அம்மாகிட்ட கேளுங்க. ப்ராபப்ளி அவங்க வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ், நீங்க வந்து இத நார்மல் கடையிலேயே வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். சிக் எடுக்கிறதுக்கு மட்டும் தான். இப்ப எடுத்தாச்சு. அடுத்தது என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெரிய பல்லு சீப்பு. இந்த சீப்பு இல்லாம இருக்காதீங்க. இத ஃபர்ஸ்ட்டு வைக்காம வேற எந்த சீப்பையும் உங்க தலையில வைக்காதீங்க. இத வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்யூனா நான் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங் வந்து பண்ணுவேன். நான் கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரெய்ட்டன் நான் பண்ணேன்னா, அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் என்னுடைய முடி வந்து மேனேஜபிளா இருக்கும். ஹேர் ஃபால் கம்மியா இருக்கும். ஃப்ரிஸ் இல்லாம இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா, நான் வந்துட்டு இப்போ வெளியில ட்ரிப்லாம் எடுத்த டைம்ல, என்னால வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்னர் எடுத்துட்டு போ முடியல. சில இடத்துல எடுத்துட்டே போ முடியல. சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்வெர்ட்டர்லாம் வாங்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து. நீங்க யாராவது அப்ராட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா, கூட என்ன எடுத்துக்கணும்? அ வேற ஏதாவது நம்ம புதுசா ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக வாங்கணுமா? இல்ல அடாப்டர், கன்வெர்ட்டர் இதுல ஏதாவது போடணுமா? என்கிட்ட அந்த இன்டர்நேஷனல் அடாப்டர் இருக்கு. பட் அந்த வோல்டேஜ் கன்வெர்ட்டர்ன்னு நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஸோ உங்க யாருக்காவது அந்த ஐடியா இருந்ததுன்னா, ப்ளீஸ் எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்பதான் நான் நெனச்சேன், சரி ஓகே எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்னர் எடுத்துட்டு போ முடியாது. எனக்கு இந்த மாரி கொஞ்சம் மேனேஜபிளா இருக்க முடி தான் புடிக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் என்னுடைய ஹேர் ஸ்டைல் பண்ண போயிருந்தம்போது பார்த்தீங்கன்னா, அழகா ப்ளோ ட்ரை பண்ணியே வந்து முடிய இந்த மாரி மேனேஜபிளா ஆக்குனாங்க. நான் நெனச்சேன், சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு. அதனால தான் இந்த பிரஷ் ஒண்ணு நான் வந்து வாங்கியிருந்தேன். அகைன் ஒரு ரேண்டம் பிராண்ட் ஃப்ரம் Amazon. ஸோ இந்த பிரஷ் வச்சு நம்ம பண்ணலாம். நம்மளே பண்ணலாம் அப்டின்ட்டு. ஏன்னா, எங்க நீங்க போனாலும் கண்டிப்பா ஹேர் ட்ரையர் இருக்கும். அது இல்லாம இருக்காது. ஹோட்டல் போறீங்கனாலும் சரி, இல்ல வேற ஏரியா எங்கேயாவது போறீங்க, யாருக்காவது வீட்டுக்கு போறீங்கன்னா கூட, உங்க வீட்ல கண்டிப்பா வந்து ஹேர் ட்ரையர் இருக்கும். ஸோ, அதனால சரி ஓகே. இத நம்ம கத்துப்போம். இத கொஞ்சோண்டாச்சும் கத்து வச்சுப்போம். இந்த அளவுக்கு நம்ம வந்து மேனேஜபிளா ஆக்கிக்கிறதுக்கு அப்டின்ட்டு. சரி நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு சைடு வந்துட்டு இந்த ப்ளோ ட்ரையிங் வேலையும், இன்னொரு சைடு வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டனிங் வேலையும் நான் காமிக்கலாம் அப்டின்னு பார்த்தேன். நான் என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ணிட்டேன். அண்ட் ரைட் சைடுல வந்து இந்த ப்ளோ ட்ரையர் வேல நானு ட்ரை பண்ணேன். என்ன முடிய நான் வந்து வொர்க் பண்ண போறேனோ, அது மட்டும் தான் வெளியில இருக்கும். மீதி எல்லாத்தையும் நான் வந்துட்டு போய் கிளிப் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்லன்னா காத்தடிக்கிறது, இந்த பிரஷ்ல போய் மாட்டுறதுன்ற ஒரு பிரச்சனை வந்து ஆயிடுது. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு, இந்த முடி ஒரு செக்ஷன மட்டும் எடுத்து, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கீழ பிரஷ்ஷ வச்சு, அதுக்கு மேல அந்த ப்ளோ ட்ரையர வச்சு அப்படியே நான் இழுத்துட்டே வருவேன். இது மேல இருக்க அந்த ஃப்ரிஸ்ஸ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது நீங்க கீழயும் வந்துட்டு பண்ணணும். அப்பதான் நல்லா டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஸோ முடிய இப்படி எடுத்துக்கோங்க. பிரஷ்ஷ மேல வச்சுக்கோங்க இப்போ. மேல வச்சுட்டு முடிய இப்படி பின்னாடி தள்ளிக்க போறீங்க. அப்புறம் ப்ளோ ட்ரையர கீழ வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே அடிச்சுட்டே இப்படி இழுக்க போறீங்க. இது நீங்க யாராவது ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, காரி என் மூஞ்சிலே துப்புவீங்க. ஏன்னா, நான் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து செல்ஃபா வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் எனக்கு வொர்க் ஆகுற லைட்டா வொர்க் ஆகுற இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகல. லைட்டா டிஃபரன்ஸ் தெரியிற அந்த ஒரு டிப் தான் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். நீங்க யாராவது பிராக்டிஸ் பண்ணணும்னா பண்ணுங்க அதுக்காக. பட் இதையே வந்து பண்றேன். இதுல வந்து ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பிரஷ் மட்டும் நீங்க எடுத்துட்டு போலாம். எங்க வேணா எடுத்துட்டு போனாலும் ப்ளோ ட்ரையர் இருக்கும். அத வச்சு நீங்க உங்களுடைய ஹேர் கொஞ்சமா டேம் பண்ணிக்கலாம். இதுல மைனஸ்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் நீங்க ஸ்ட்ரெய்ட்டனிங் நெறைய ரெகுலரா பண்ற ஒரு ஆளா இருக்கீங்க அப்டின்னா. ஸோ இது வந்துட்டு முடி நெறைய கொட்டுது. ஓகேவா? இதுலயும் வருது. நம்ம இழுக்கும்போதும் வருது. அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் நெறைய எடுக்குது. ஏன்னா, ஸ்ட்ரெய்ட்னர் வந்து நல்லா ஹீட் செட்டிங் ஒரு 200, 230 இதுல வச்சு, நீங்க 2 வாட்டி இழுத்தீங்கனாலே வந்து நெறைய அழகா வந்துட்டு சூப்பரா வந்து அது ஸ்ட்ரெய்ட் ஆயிடுது. ஆனா, இதுல அப்படி கிடையாது. பெர்சனலா நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட்டன் பண்ண முடியோட அந்த ஸ்ட்ரெய்ட்டன்ட் எஃபெக்ட் வந்து
அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் இருக்கு. இது வந்து அந்த ஒரு எஃபெக்ட் குடுக்க மாட்டேங்குது. அடுத்த நாளே வந்து வேவியா ஆயிடுது. மறுபடியும் நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ற ஒரு தேவை வந்து இருக்கு. அதுவும் காத்துல, ஃபேன்ல இல்லன்னா பஸ்ல, அ வண்டியிலலாம் காத்தடிக்கிற இடத்துல நீங்க வந்து டிராவல் பண்றீங்கன்னா, இது வந்து ஹால்ஃப் அ டேலயே வந்துட்டு ஸ்வைன் ஆயிடுது. அதாவது வேவி ஆயிடுது. வேற ஸ்ட்ரெய்டன் பண்ண இடம் அப்படியே தான் இருக்கு. எந்த கிராங்கியும் நடக்க மாட்டேங்குது. லைக் கிராங்கி பிட்ஸ். நீங்களா இந்த காது பின்னாடி போடுறது வந்து இப்ப நான் இங்க ஸ்ட்ரெய்டன் பண்ணி வச்சிருக்கேன். நான் காது பின்னாடி போடுறதுனால இந்த டென்ட் வந்து எனக்கு எப்பயுமே வரும். பட் அதுக்கு கீழ இருக்க முடியெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். இதுல அப்படி இருக்காது. இதுல எப்படி அப்படியே வேவியா ட்விஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நான் மீன் பண்றேன். ஆனா ஃப்ரிஸ் எல்லாம் வந்து இத அழகா வந்து டேம் பண்ணுது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ப்ளோ ட்ரையர் பிரஷ் வச்சு ப்ளோ ட்ரை பண்றதுல. டிராவலிங் பர்ப்பஸ்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அது ஒரு ப்ரோ. அப்புறம் நல்ல வால்யூமினஸ் எஃபெக்ட் வந்து குடுக்குது. ஸ்ட்ரெய்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வால்யூம் வந்து போயிடுது. இப்ப இதுல இதுல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். என் முடி வந்து நான் சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த சைடு நெறைய முடி இருக்கு. நான் இந்த சைடும் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெய்டன் மட்டும் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், இந்த சைடு நீங்க பார்க்குற முடிய விட இங்க வந்து கம்மியா இருக்கும். பட் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரியுது. இந்த இடம் வந்து ஜாஸ்தியா முடி இருக்க மாரி இருக்கு. பட் இந்த இடம் வந்து குட்டியா இருக்கு. அது ஏன்னா, நான் ஸ்ட்ரெய்டன் பண்ணதுனால. ஸ்ட்ரெய்டன் பண்ணது எல்லா முடியும் அட்லீஸ்ட் 90% ஆஃப் த முடிய வந்து அழகா ஸ்ட்ரெய்ட்னர் வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ணி விட்டுரும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. சில முடிலாம் வேவியாவே இருக்குன்றதுனால, அந்த ஒரு வால்யூம் அண்ட் அந்த ஒரு பவுன்ஸ் வந்து குடுக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மேலால இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிஸி பிட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரே பண்ணாலும் வெளியில எட்டி பாக்குது, சீரம் போட்டாலும் வெளியில எட்டி பாக்குது. ஆனா, இந்த ஸ்ட்ரெய்டன் பண்ண இடத்துல வந்து அந்த பிரச்சனை எனக்கு அவ்ளோ விசிபிளா தெரியல. அடுத்தது இதெல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு ஹேர் ஸ்ப்ரே. பட் பேடல் பிரஷ் வந்துட்டு பர்சனலா எனக்கு ஏன் ஒரு ரீசனுக்கு வந்து பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹேர் ஸ்ப்ரே எடுத்து அதில அடிச்சுட்டு, இந்த முடியில வந்து இப்படியே நீங்க சீவுனீங்கன்னா, அது அழகா எல்லாத்தையும் வந்து டேம் பண்ணி விடும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம ஒரே ஒரு ஸ்ப்ரிட்ஸ் இதில இப்படி அடிச்சுட்டு, உங்க முடியில நீங்க எங்கேயாவது வச்சு ஒரு 2 இப்படி தேய்ச்சீங்கன்னு வைங்களேன், அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் உங்களுடைய முடியில அந்த பெர்ஃப்யூமோட வாசனை இருக்கும். பட் டோன்ட் வரி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் உங்க முடியில உட்காந்து முடிய டேமேஜ் பண்ண போறது கிடையாது. அதனால தான் ஃபர்ஸ்ட்டே இந்த பேடல் பிரஷ்ல வந்து போட்டுடுறாங்க. நான் அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். டைரக்ட்டா சென்ட்ட கொண்டு போயிட்டு எதுக்கு பேடல் பிரஷ்லலாம் அடிச்சு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் அடிச்சு என் முடிய வந்து டேமேஜ் ஆக்குனதெல்லாம் உண்டு. ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. என்ன மாரி ரொம்ப கஞ்சூஸ் வேல பண்ணிறாதீங்க. இதில அடிச்சுட்டு கொஞ்சம் அத வேப்பரைஸ் ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்க முடியில எங்கேயாவது ஒரு 2 இடத்துல மட்டும் இப்படி வச்சு நீங்க சீவுனீங்கன்னு வைங்களேன், அப்படியே இருக்கும் அதனுடைய வாசனை. ஸோ அந்த ஒண்ணுக்காக தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பேடல் பிரஷ் எனக்கு வொர்க் ஆகிட்டு இருக்கு. நான் டிஃப்ரெண்ட் வேலைகள் வந்து ட்ரை பண்ணலாம்ட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி ஏதாவது வொர்க் ஆச்சுன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நான் வந்து கேட்டிருந்தேன்ல, வெளியூருக்குலாம் போறீங்க, வெளிநாட்டுக்குலாம் போறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்னருக்கு பதிலா என்ன விஷயம் எடுத்துக்கணும்? இல்ல நம்ம ஸ்ட்ரெய்ட்னர வேலை செய்ய வைக்க என்ன மாதிரியான விஷயங்கள் கையில எடுத்துக்கணுன்றது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். நான் யூஸ் பண்ண அந்த ஷாம்பூ, கண்டிஷனர் அதனுடைய லிங்க்ஸ்லாம் நான் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.